இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 1:37 வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறதுன்னு பார்த்தா, மரியாளை நோக்கி தேவ தூதன் சொல்றார். இதே அதிகாரத்தில் லூக்கா 1:34 வசனத்தில் பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த வார்த்தையை தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்றார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல உற்பத்தி பிறக்க போகிற காரியத்தை குறித்து பேசுகிறார். அப்போ இது எப்படி நடக்கும்னு கேட்கும்போது, அப்போ அந்த தேவ தூதன் சொல்றாரு, உன் இனத்தாலாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடியாக எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்போ முதிர் வயதிலையும் தேவன் கர்ப்பத்தின் கனியை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் தேவதூதன் மரியாள் இடத்துல பேசுகிறத பார்க்குறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட இது முடியாத காரியம், இது நடக்காதுன்னு நம்முடைய இருதயத்திலே நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர் இல்லையா? அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு பார்க்குறோம். இது மனுஷராலே கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும்னே மத்தேயு 19:26 பார்க்குறோம். இந்த மத்தேயு 19:26 பார்க்கும்போது, மனுஷராலே இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும்ன்றார். இந்த மத்தேயு 19:28 பாருங்க, 23 பாருங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு சீஷன் ஒருத்தன் வரான். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி அப்படின்லாம் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ உனக்குரிய எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. அவன் எல்லா நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் நான் பின்பற்றுகிறேன், சிறு வயசுலேருந்தே எல்லாத்தையும் நான் பின்பற்றி வருகிறேன்னு சொல்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உனக்குரியவைகளை நீ விற்று தரித்திரருக்கு நீ கொடு, அப்போ பரலோக ராஜ்யத்திலே நீ இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ அதை கேட்ட அந்த ஐஸ்வர்யவான் துக்கப்பட்டு அவன் வீடு திரும்பி போனான்னு பார்க்குறோம். அதனால தான் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க அந்த பொண்ணையும் பொருளையும் அவங்களுக்கு உரியவைகளை சம்பத்துகள் மேலே தான் அவங்க தங்கள் கவனத்தை வைத்திருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்கிறார். ஆனாலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகம் கூட ஊசி காதில் நுழைஞ்சிடும். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் வர முடியாது. ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஆனால் மனுஷனால இது கூடாது, ஆனால் என்னாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும்னே சொல்றாரு. அப்போ அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, யார் தான் அப்போ ரட்சிக்கப்படும்? அப்போ ஐஸ்வர்யவானும் ரட்சிக்கப்பட முடியாதுன்னா யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு கேட்குறாங்க. மத்தேயு 19:27 பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவோடவே நடந்தார். அவர் செய்த அநேக அற்புத அடையாளங்களை கண்ணார பார்த்தார். அவர் சுவிசேஷத்தை கேட்குறாரு இல்லையா? எவ்வளோ காரியங்களை கண்ணார பார்த்தோம். அவருடைய இருதயத்திலையும் ஒரு அவிசுவாசத்தை பாருங்க, நாங்கள் எவ்வளோ எல்லாத்தையும் விட்டு உங்கள் கூட வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு. அதற்கு இயேசு மத்தேயு 19:28 பாருங்க. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேலே வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அவருடைய 12 சீஷர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற நித்தியத்துக்கான பாக்கியம் என்ன? கர்த்தரை அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்த பொழுது நித்திய ராஜ்யத்திலே 12 கோத்திரத்தையும் விசாரிக்கிறவர்களாய் அவர்களை அந்த 12 சிங்காசனத்திலே அமர பண்ணுவேன்னே சொல்றாரு. அதே போல் அப்படி ரட்சிக்கப்படணும், அப்படி நித்திய ஜீவனில் காணப்படணும்னா மத்தேயு 19:19 பாருங்கள், என் நாமத்தை நிமித்தம், எப்படி என் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தம், இயேசு என்னும் அந்த உன்னத நாமத்தின் நிமித்தம்
வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது, வீட்டையாவது, இப்படி எவைகளை எல்லாம் விட்டு எவன் ஒருவன் என்னிடத்துல வருகிறானோ அவன் இழந்தவைகளை எல்லாத்தையும் நூறத்தனையாய் அடைவான்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லை, அவன் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக ஆசை, பாசம், நேசம் எல்லாத்துலேயும் நம்முடைய இருதயத்தை நாம் வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? என் நிமித்தம் நீ எதையெல்லாம் விட்டு வரையோ அதெல்லாம் பரலோகத்திலே உனக்கு 100 அத்தனையாக நான் உனக்கு தருவேன். அது மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனை என்றென்றும் என்னோடு கூட அரசாளுகிற அந்த பாக்கியத்தை உனக்கு தருவேன்னே சொல்கிறார். எரேமியா 32:17 சொல்கிறது, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோன்னே இங்கே கேட்குறாரு. அப்போ தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் நமக்காக செய்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே கர்த்தருடைய வேலையை நாம் செய்து முடித்து அவர் பரலோக ராஜ்யத்தை நாம் அடையும் போது அங்கே நித்திய ஜீவனிலே என்றென்றும் காணப்படுவோம். அதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடைசி காலத்தில் நாம் அவரை பின்பற்றி வரும்போது சிலர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் போய்விடுவாங்கன்னு கூட வசனம் இருக்கு, அடுத்த வசனமே. அதனால் தேவனை உண்மை மனதோடு நாம் பற்றி கொண்டு அவரை பின்தொடர்வோமானால், அவர் நமக்காக விட்டு போன அந்த மாதிரியை பின்தொடர்ந்து நாமும் போவோமானால் அந்த நித்திய ஜீவனிலே அவரோடு கூட நாம் என்றென்றும் காணப்படுவோம். அதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென்.